வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது ஊடான் பூசணிக்காய் சம்பால். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஊடான் போட்டு பூசணிக்காய் சம்பால் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஊடான் எடுத்துருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஆஞ்சி இந்த பின்னால் இந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துடுங்க. நான் பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இந்த சைஸ் அளவு நீங்கள் வெட்டி வச்சுட்டா போதும். இந்த கை அளவு 2 கைப்பிடி. பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கறிவேப்பிலை. நான் இப்போ சாந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அரை தக்காளி பழம், பட்டை மிளகாய் கிட்டக்கிட்ட ஒரு 8லேருந்து 10க்குள்ளே நான் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் ஒகினசீனி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் கூடியாக சேர்த்துக்குங்க, ஏன்னா நம்ம சம்பல் செய்ய போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடியாக தான் வைக்கணும். இந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வாங்க ஒரு வெங்காயம் இப்போ போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ எண்ணெயில் வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு. அது கூட நான் அரை தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போடுறதுனா போடலாம், இல்லைன்னா பறிச்சுனல்ல, நான் வாசத்துக்கு போடுறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்ச நேரம் அந்த தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்ப்போம்னா இந்த பூசணிக்காவை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காய் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட சாந்து போட போகிறோம், மிளகாய் சாந்து. உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்குங்க. நான் 3 கரண்டி போடுறேன். 3 கரண்டி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாந்தை எண்ணெயில் நல்லா வேக விடுங்க. எண்ணெய் பிரித்து வரணும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நான் மிளகா சாந்து வேக வச்சேன். பாருங்கள், எண்ணெயெலாம் மேலே மிதக்குது. இந்த சமயம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒகினசீனி அரை கரண்டி இதில் சேர்த்துக்குவோம். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம், பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. ஒயிட் சாஸு, அதாவது சீரகம் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துக்க பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம ஊடானை சேர்த்துருவோம். ஊடான் ஒரு அரை கிலோ இருக்கும். இதை நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் நான் சொன்னேன். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. நல்லா ஊடானும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, சொதிக்கு, கீரைக்கறி எதில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிச்சின்னா காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம். சுவையான ஊடான் பூசணிக்காய் சம்பால் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.